அவர்கள் தேங்காய் உடைக்கிறத திமுக பேர் சொல்லிதான் உடைக்கிறாங்க. ஆனா இத்தனை பேரும் திமுக ஒழிப்பேன்னு சொல்றவங்களுக்கு பின்னாடி எல்லாம் ஒரே ஒரு முதலாளி தான் இருக்கிறார். அவர் வடக்கே இருக்கிறார். அவருடைய நிதியுடன் அவருடைய மதியுடன் செயல்படுகிறார்கள். எனக்கு இவங்க எல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் மாதிரி தான் தெரியுது. ஒருத்தர் ஒவ்வொரு வேலை போட்டுக்கிட்டு வர்றாங்க. அதெல்லாம் பலிக்காது. காரணம், இந்த தொகுதியில் இந்த மக்களுடன் பேசி இருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அவர்களுக்கு புத்தி எங்க ஊருக்கு ஏன் மெட்ரோ விடலன்னு கேட்கும் புத்தி இருக்கிறது. நான் ஒண்ணு சொல்றேன், இங்க உங்களுக்கு மெட்ரோ விடுவதற்கான பாப்புலேஷன் இல்ல, ஜனத்தொகை குறைவுங்கிறாங்களே. அந்த பாட்னாவில் இதை விட பெட்டர் இது இருக்கு. அவங்களுக்கு விதிகளை எல்லாம் தளர்த்தி ஆக்ரா, பாட்னா அவர்கள் அந்த சலுகையை தருகிறார்கள். எந்த விதத்தில் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லப்படும் கோயம்புத்தூர் குறைந்து போய்விட்டது. நான் இளைஞனாக இருக்கும் போதிலிருந்து இந்த ஏர்போர்ட்டை விரிவு செய்ய வேண்டும் என்ற பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் செய்த பாடில்லை. காரணம், அதை செய்ய வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகம் கையில் இல்லை, மத்தியில் இருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே 100 வார்டுகளில் 96 வார்டுகளை வென்று காட்டியவர். அந்த சரித்திரத்தை மீண்டும் அவரால் நிகழ்த்தி காட்ட முடியும். என்னுடைய 50 சேரும் அதில். இது திடீர்னு அங்கிருந்து இங்க வந்துட்டாரு அப்படின்னு கேட்பீங்க. இது முதல்வர் 15 கட்சிகளை ஒன்றாக திரட்டிய முதல்வர் கொடுத்த அசைன்மெண்ட் இவருக்கு. தமிழக அரசியல் சரித்திரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கோயம்புத்தூர் உருவாக்க போகிறது. அங்கே ஒரு கோட்டை செயின்ட் ஜார்ஜ், இங்கே ஒரு கோட்டை என்று மாறப்போகிறது. அதற்கு முதலில் ஆரம்பித்து வைக்க போகிறவர் இவர். திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக இது மாறப்போகிறது. ஏற்கனவே இங்க போட்டி போட்டிருந்தாங்கல்ல, அவங்க சற்று ஒதுங்கி போய் வேற இடத்துக்கு போனதே இவர் பெறப்போகும் வெற்றிக்கான சாட்சி. வடவர் படையெடுப்பை முறியடிப்போம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழம். ஆனால் இங்கே வாகை சூட வந்தால் பதிலடி கொடுக்கும் தமிழகம். இது நம் அனைவருக்கும் தெரியும். வன்முறையில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாங்கள். ஆனால் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை 23ஆம் தேதி செய்து காண்பியுங்கள். காண்பிப்போம் என்பதை நீங்கள் தான் வாக்குறுதியாக எனக்கு தர வேண்டும். இவர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவார். என் தோழர் தோளுக்கு பின்னாடி இருந்து நான் பார்த்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு முறை அந்த புள்ளியை எட்டும் போதெல்லாம் நான் இவரை பாராட்டி கொண்டே இருப்பேன். தேவைப்பட்டால் விமர்சிக்கவும் செய்வேன்.